2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதுதான் அதிமுகவின் ஒரே நோக்கம் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக எந்த காலத்திலும் மத்திய அரசை எதிர்க்க மாட்டார்கள் என்றும் அந்த அளவுக்கு அவர்கள் ஊழல் செய்து வைத்திருப்பதாக கூறினார். ராமேஸ்வரம் மீனவர்களின் போராட்டம் குறித்த கேள்விக்கு பதில் அளித்த அவர், மீனவர்களை விடுவிக்கும் நடவடிக்கையை மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என்றார். தொடர்ந்து பேட்டியளித்த அவர், திமுக தான் எதிரி என்றும் திமுக வீழ்த்த வேண்டும் என்பதுதான் நோக்கமே தவிர வேறு எந்த கட்சியும் எதிரி கிடையாது என்றார். அதிமுக நிலைப்பாட்டை நாளை நடைபெற உள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் தெரிவிக்கப்படும் என கூறிய எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதியை பெற வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றார். பாஜகவுடன் கூட்டணி என்பது குறித்த கேள்விக்கு பதில் அளித்த அவர், 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதுதான் அதிமுகவின் ஒரே நோக்கம் என்று கூறினார். 2026 தேர்தலில் பாஜகவோட கூட்டணி சேர்றதுக்கு அதிமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதா ஒரு தகவல் ஒரு செய்தி. அதான் நேற்றே சொல்லிட்டேன், அண்ணா திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்கு. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான், மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது. புரியுதா? திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். ஓட்டுகள் சிதறாம, அந்த ஓட்டுகள் சிதறுகின்ற ஓட்டுகள்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான், மக்கள் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அண்ணா திமுக தலையாய கடமை. அதுதான் நாங்கள் வருகிற 2026 நடக்கும். பாஜக கீஜக 6 மாசம் கழிச்சு கேளுங்க. அதாவது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நாங்க தான் சொல்லிட்டோமே, யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க, யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க, எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்லப்படும். இது ஒன்றும் மறைச்சிட்டுலாம் செய்ய முடியாது, வெட்ட வெளிச்சமா செய்யப்படும், செயல்படுத்தப்படும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தற்போது இதுதான் நிலை.